வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு. திருடுறதா இருந்தால் கூட அதுக்கு ஒரு திறமை வேணும். ஒருத்தரை ஏமாத்துறதா இருந்தாலும் அதுக்கும் ஒரு திறமை வேணும். ஏன் இந்த திருடுறது, பொய் சொல்கிறதெல்லாம் நான் உதாரணமாக சொல்கிறேன்னா, அவங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்கல்ல. திருடுறவன், பொய் சொல்கிறவன் எல்லாம் நல்லா தானே வாழ்கிறான். அப்போ அவங்களுக்கு ஒரு யோகம் இருக்கிறனால தானே அந்த வாழ்க்கையை அவங்க அனுபவித்து வாழ்கிறாங்க. அதனால தான் அதை எடுத்துக்காட்டாக சொன்னேன். அந்த மாதிரி ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் வாழ்கிறதுக்கும், ஒவ்வொரு ஜாதகர் வாழ்கிறதுக்கும் ஒவ்வொரு யோகம் இருக்கும். அதுக்கு கிரகங்கள் கண்டிப்பாக பலமாக பக்கபலமாக நிற்கும். அந்த மாதிரி ஒரு யோகம் உண்டு. அந்த மாதிரி ஒரு யோகத்தில் சுபயோகம், அதாவது காமதேனு யோகம்னு ஒரு யோகம் உண்டு. அந்த யோகத்தை பற்றி பார்ப்போம். அதாவது 11ஆம் ராசிக்குடையவர், அதாவது லக்கணத்திலிருந்து 11க்குடையவர் சுபராக இருந்து அவருக்கு எந்த தோஷமும் இல்லாமல், அதாவது கேந்திராதிபத்திய தோஷம் இல்லைன்னா அஷ்டமாதிபதி தோஷம், துஷ்ட கிரக தோஷம். துஷ்ட கிரக தோஷம்னா துஷ்ட கிரகத்தோட சேர்க்கையை பார்வையை பெற்று, இல்லை துஷ்ட கிரகத்தோட நட்சத்திரத்தில் சாரத்தில் அமர்ந்து, இல்லை சார பரிவர்த்தனை அமர்ந்தாலும் தோஷம் தான் ஏற்படும். அந்த மாதிரி 11க்குடையவர் எந்த தோஷமும் இல்லாமல் சுபராக இருக்கணும். இந்த மாதிரி இருந்து லக்கண கேந்திரத்தில் லக்கணாதிபதியும், லக்கணாதிபதி இல்லைன்னா லக்கண கேந்திரத்தில் குரு, இல்லைன்னா உச்சம் பெற்ற சூரியன். உச்சம் பெற்ற சூரியன்னா மேஷத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா லக்கண கேந்திரத்தில் சந்திர பகவான், வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பு இருந்து அந்த ஜாதகத்தில் யோகர்னு இருப்பார்ல. ஜாதகத்தை எடுத்தால் யோகி அவயோகின்னு 2 பிரிவாக வரும். அதுமாதிரி யோகர்னு ஒருத்தர் இருப்பார் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும். அந்த யோகாதிபதியும் நல்ல பலத்தோடு இருக்கணும் ஜாதகத்தில். அந்த மாதிரி இருந்து அவருக்கு குரு பார்வை கிடைச்சிது அப்படின்னா இந்த காமதேனு யோகம் உண்டாகும் அந்த ஜாதகருக்கு. இந்த யோகம் என்னென்னலாம் செய்யும், எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜாதகர் முழுமையாக இறைவனோட அருளை பெற்றவர். இவர் கோயிலுக்கு போனாலும் போகாட்டியும், இறைவனை வணங்கினாலும் வணங்காட்டியும், இறைவனோட முழு அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்ற ஜாதகர்னு அர்த்தம் இந்த அமைப்பில் இருக்கிறவங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க தனக்கு தேவையானது அனைத்துமே இளம் வயதிலேருந்து அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே கடவுள் அனுகிரகத்தால் எனக்கு எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தா இதில் ஒரு 30-40%, 50% இப்படிலாம் பொருந்தி வரும். இந்த ஜாதகர் தன்னோட கடவுளின் அனுகிரகத்தால் எல்லா சுகபோகங்களையும் பெற்று, சுகபோக யோகங்களையும் பெற்று செல்வ செழிப்போடு பல்லாண்டு வாழ்வார். எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடைவார். முதல்ல இவர் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியே அடையும். இவர் தொட்டது துலங்கும், கெட்டது விலகி ஓடும். அதுபோல் நல்ல குழந்தை செல்வங்கள், மனைவி, மக்கள், இந்த மாதிரியான நல்ல அமைப்பில் வாழ்வார். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் பலப்படுத்துகிற மாதிரி இருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.